அல்லது வேறு ஏதாவது சங்கடத்தை கொடுத்து விடுமோ என்ற பயம்தான் சுவாமி அடியேனை வாட்டி வதைக்கிறது. சுதர்சனம், இந்த நேரத்தில் உன் பயமும் கவலையும் தேவையற்றது. அதானே சுதர்சனம், என்னிடம் வந்து இவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றுதானே சொன்னீர். அதனால் தானே இங்கு வந்தோம். இப்போது பயம் அது இது என்கிறீரே. இல்லை, அதற்கில்லை. எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறீர்கள். அதை போற்றி பாராட்ட அடியனுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த பிள்ளையாண்டானும் மிகவும் பெரிய மனது வைத்து இந்த கல்யாணத்திற்கு மனப்பூர்வமாக சம்மதித்திருக்கிறான். பிறகு என்ன? கன்னிகாதானம் என்கிற மிகச்சிறந்த காரியத்தை செய்ய போகிறீர். பெரிய பாக்கியம்தானே உமக்கு? அடியனுக்கு பாக்கியம்தான். ஆனால் என் மகள் ஆண்டாளை கைத்தலம் பற்றுவதால் அந்த மருமக பிள்ளைக்கு ஏதும் துர்பாகியம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் சுவாமி. என் பெண்ணின் தோஷம் அந்த பிள்ளையை தாக்காமல் இருக்க வேண்டுமே என்ற பயமே அடியேனுக்கு மேலோங்கி நிற்கிறது. அடியேன் என்ன செய்யட்டும்? சுவாமி, அடியேன் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள். அன்று குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சென்றீர்கள். அந்த சமயத்தில் அடியேனை அவ்விடத்திற்கு அனுப்பியது, உங்கள் அனைவரையும் தடுத்து காப்பாற்றியது அனைத்தும் அந்த ஆதிகேசவனின் சங்கல்பத்தால் தானே. அதைப்போல் கல்யாணமும் அந்த பகவானின் சங்கல்பப்படியே நடக்கும் என்று ஏன் தாங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கிறீர்கள்? பயத்தையும் கவலையையும் விட ஒரு பெரிய சத்ரு இவ்வுலகில் உண்டா? தன்னம்பிக்கைதானே வாழ்க்கை. அருமையாக சொன்னாய் கூரேசா. சுதர்சனம், இந்த சிறிய வயதில் கூரேசரிடம் இருக்கும் மனப்பக்குவமும் தைரியமும் ஏன் உமக்கில்லாமல் போனது? பகவான் மேல் பாரத்தை இறக்கி வையும். இனி ஆக வேண்டிய காரியத்தை கவனியும். பட்டர் சொல்வது மிகவும் சரி. சுதர்சனம், பகவான் நினைத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவனையும் காப்பாற்ற முடியும். இதை சில சமயங்களில் நாமும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நீர் பகவானின் அருளுக்கு பாத்திரமாகி இருப்பதால் தான் தற்கொலை முயற்சியிலிருந்து அடியனின் மகனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். எனவே பகவான் மீது நம்பிக்கை வையும். எல்லாம் மிக சௌக்கியமாகவே நடக்கும். ஆண்டாளும் மருமக பிள்ளையும் சூட்டிய மாலையுடன் கூடிய சீக்கிரம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கப் போகிறார்கள். சீரும் சிறப்புமாக பலகாலம் வாழத்தான் போகிறார்கள். நீரும் அதை பார்த்து பூரிப்படையத்தான் போகிறீர். தளிகை எல்லாம் தடபுடலாக இருக்கிறது. மாமி, தொடாதீர்கள். முதலில் அவர் உட்கொள்ளட்டும், பிறகுதான் மற்றவர்களுக்கு. அதுதான் வழக்கமோ? என்னையும் தளிகை அறையில் நுழைய தடை விதிக்கிறாய். எல்லாவற்றையும் நீயே பார்த்து பார்த்து செய்கிறாய். நீ செய்யும் வேலைகளுக்கு ஒரு சீதன விளையாட்டி அல்ல, 10 சீதன விளையாட்டுகள் இருந்தாலும் பத்தாது. வந்திருப்பவர் என் நகத்துக்காரர் அல்லவா? அதுதான் பார்த்து பார்த்து செய்கிறேன். அவர் ருசித்து ரசித்து புசிப்பதை பார்த்து பெருமை கொள்வேன். தெரிகிறது தெரிகிறது. இத்தனை வேலைகள் செய்தும் உன் முகம் சோர்வடையாமல் மிகவும் தெளிவாக இருக்க காரணம் வந்திருக்கும் உன் நகத்துக்காரர். நான் செய்திருக்கும் தளிகையை சுவைத்தாவது நாம் சொக்கட்டான் விளையாடியதை பார்த்த கோபத்திலிருந்து விடுபட்டால் அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும். இப்பொழுது எதற்காக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? கோவிலுக்கு சென்றவர் அங்கேயே தன் கோபதாபங்களை எல்லாம் விட்டுவிட்டுத்தான் வந்திருப்பார். நீ கவலைப்படாதே. உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. ஒரு விஷயம் அவர் மனதில் பதிந்தால் பதிந்ததுதான். இது பதித்திருக்காது, கவலைப்படாதே. உன் அகத்துக்காரர் திடீரென்று வந்ததும் விழுந்து விழுந்து பணிவிடைகள் செய்கிறாய். ஏன் உங்கள் அகத்துக்காரர் வந்தால் நீங்களும் இப்படி செய்ய மாட்டீர்களா? இப்பொழுது எதற்கு அந்த பாழாய் போனவனை பற்றி நினைவுபடுத்துகிறாய்? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உன் அகத்துக்காரர் ரசித்து ருசித்து என்றெல்லாம் சொன்னாயே, அப்படி ரசித்து ருசித்து அன்னம் புசிக்கவெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதே போல் எனக்கும் அப்படி பார்த்து பார்த்து தளிகை செய்து போட பொறுமை கிடையாது. அப்படியா? என்ன அப்படியா? அடுப்பில் வைத்த திருக்கண்ணாமுதை கிளறி விட்டாயா? இல்லை, கிளற வேண்டும்.
முதலில் அதை சென்று கிளறு. என் சோக கதையை கிளறாதே. எனக்கு வேளா வேளைக்கு தளிகை செய்ய வேண்டும். இந்த உடல் உயிரோடு இருக்கும் வரை உண்ண வேண்டும். ஆஹா, என்ன தத்துவார்த்தமாக பேசுகிறீர்கள்? பிறகு ஏன் உங்களை விட்டு அவர் சென்று விட்டார்? அதை ஏன் கேட்கிறாய்? நான் என்ன வாரத்திற்கு ஒரு புது புடவையா கேட்டேன்? மாதத்திற்கு ஒன்றுதானே கேட்டேன். அதை கூட வாங்கி கொடுக்க முடியாத கையாலாகாதவன் அந்த பாழாய் போனவன். ஓஹோ, உணவுக்கென்றால் ஒரு தத்துவம், உடைக்கென்றால் வேறொரு தத்துவமா? என்ன செய்வது? இந்த சாதாரண விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஓலையை எழுதி வைத்துவிட்டு ஓடி போய்விட்டான் அந்த பாழாய் போனவன். ஒருவேளை நீங்கள் அவர் வாய்க்கு ருசியாக தளிகை செய்து போட்டிருந்தால் அவர் உங்களை விட்டு போகாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கும் இந்த நிலை வந்திருக்காது. சரி சரி விடு. இப்பொழுது எதற்கு அதை பற்றி பேச்சு? தளிகை எல்லாம் முடிந்து விட்டதா? நிறைய பதார்த்தங்கள் செய்திருக்கிறாய் போலிருக்கிறதே. எல்லாமே உங்களுக்கு பிடித்ததாக தான் செய்திருக்கிறேன். பெருமாளுக்கு கண்டருள பண்ணியாயிற்றா? ஆயிற்று. நல்லது. சுவாமி, கேட்கிறேனே என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று என்ன இவ்வளவு அக்கறையாக தளிகையை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பொதுவாக இப்படியெல்லாம் கேட்க மாட்டீர்களே. இன்று நம் அகத்திற்கு ஒரு அதிதி வந்திருக்கிறார். ஓஹோ, அதுதான் இந்த அதீத அக்கறையா? ஏதோ நான் செய்த தளிகையை நீங்கள் விரும்பி அமுதுண்ணுவதற்காகத்தான் கேட்கிறீர்கள் என்று நினைத்தேன். அதில் என்ன சந்தேகம்? சென்ற முறை அடியேன் வந்திருந்த பொழுது உன்னிடம் மாங்காய் தொக்கு செய் என்று கேட்கவில்லையா? அதிதி என்று வரும்பொழுது அவர் திருப்தியாக அமுது செய்யும் வகையில் நம் தளிகை இருக்க வேண்டும். அதுதான் விசாரித்தேன். முதலில் நீங்கள் அமருங்கள், இலை போடுகிறேன். நீங்கள் அமுது செய்த பிறகு அதிதிக்கு படைக்கிறேன். அது எப்படி முடியும்? அதிதி என்றாலே அவரைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முதல் மரியாதை அவருக்கே. உனக்கே தெரியும், அதிதி தேவோ பவ. பகவானுக்கு நிகரானவர் அதிதி. அவரை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் அதுவே நமக்கு நிறைவையும் அளிக்கும். சரி, அடியேன் அவரை அமர வைக்கிறேன். நீ பரிமாற தயாராக இரு. சரி சுவாமி. இது என்னுடைய அம்மா கூத்து. நீ ஆசை ஆசையாக உன்னகத்துக்காரருக்கு செய்து வைத்த தளிகையை ஒரு அதிதி உட்கொள்ளப் போகிறானா? நான் தொட வந்த பொழுது தொடாதே என்றாய். இப்பொழுது நீ பட்ட கஷ்டமெல்லாம் வியர்த்தமாகிவிட்டது. என்ன செய்வது மாமி? அவர் கோரியதை கேட்டீர்களா? அதிதியை தான் நாம் முதலில் கவனிக்க வேண்டுமாம். ஆடி போடி. அதிதியாம் அதிதி. ஆம்படையானுக்கு பிறகுதான் அதிதி, ஆட்டுக்குட்டி எல்லாம். சோறு கிடைக்கும் இடம்தான் சொர்க்கம் என்று நினைப்பவர்கள் நம் ஊரில் 1000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நாம் வடித்து போட்டுக் கொண்டா இருக்க முடியும். இப்படி அன்னதானம் செய்து கொண்டிருந்தால் நாளை நாமும் அதிதியாகி அன்னத்தை தேடி தேடி அலைய வேண்டியதுதான். கண்டவர்களையும் அழைத்து அதிதி என்று கௌரவித்து. அதற்கில்லை மாமி. இல்லையாவது நொல்லையாவது. சரி, இந்த அதிதியை நான் கவனித்துக் கொள்கிறேன். இன்று பரிமாறப் போவது நான் தான். நீ அந்த பக்கமே வரக்கூடாது. நீ பரிமாறினால் ஏகத்திற்கும் பரிமாறி விடுவாய். நான் 4 பருக்கை தான் வைக்கப் போகிறேன். அச்சச்சோ, என்ன மாமி இப்படி சொல்கிறீர்கள்? 4 பருக்கை வைத்தால் நன்றாக இருக்காது. 4 பருக்கை என்றால் 4 தானா? கொஞ்சம் சிக்கனமாக பரிமாறுவேன். அளவாக அளந்தளந்து போடுவேன். நான் பரிமாறும் விதத்தை பார்த்து அவன் இன்றோடு தலை தெறிக்க ஓடிவிடுவான். இனி எந்த அகத்திற்கும் அவன் அதிதியாக செல்லவே மாட்டான். அந்த அளவிற்கு அவனை கவனித்துக் கொள்கிறேன். என்ன மாமி ஏதேதோ சொல்கிறீர்கள்? இதெல்லாம் உனக்கு ஒன்றும் புரியாது. நீ பேசாமல் இரு. ராமானுஜர் 10 படி போடு என்றால் காந்திமதி 20 படிகள் போட்டு விடுவார். இதில் எல்லாம் உன் அம்மா கௌசல்யா கை தேர்ந்தவர்கள். இதையெல்லாம் கட்டுப்படுத்த இந்த அகத்திற்கு ஒருத்தி தேவை. அந்த ஒருத்தி நான் தான். சரி சரி, நீ எல்லாவற்றையும் எடுத்து வை. நான் பார்க்கிறேன் அந்த அதிதியை. இந்தாருங்கள் சுவாமிகளே, மோர் அருந்துங்கள். எதற்கு இதெல்லாம்? அன்புடன் கொடுக்கிறாள், ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன சுவாமிகளே, மோரில் உப்பு சரியாக இருக்கிறதா? என்னை இந்த அளவிற்கு உபசரிப்பதே பெரிது.
இதில் பதம் பேறு கேட்கிறீர்கள்? தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கக்கூடாது. காய்ந்த வயிற்றிற்கு இந்த மோர் அமிர்தமாக இருக்கிறது. அப்பா, திவ்ய தம்பதியர்களாக இருக்கிறீர்கள். தந்தைக்கு தப்பாத மகன். உங்களையெல்லாம் பார்க்கும்போது நம் வைஷ்ணவ சம்பிரதாயம் தழை தோங்குகிறது என்று மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனிதர்களை மனிதர்களாக பாவிக்கும் பாரம்பரியம் நிதர்சனமாக தெரிகிறது. இப்படி ஒரு சேவை புரிய எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் உங்களைப் போன்ற அதிதிகளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். சரியாக சொன்னாய் ராமானுஜா. தளிகை செய்து முடிந்து விட்டது. சில நொடிகளில் அமுது படைக்கப்படும். ஒரு சிறு விண்ணப்பம். உங்களுக்கு சம்மதம் என்றால் இங்கிருக்கும் கோயிலில் நீங்கள் பணிபுரிய அடியேன் ஏற்பாடு செய்கிறேன். பெருமாளுக்கு சேவை செய்தார் போலும் இருக்கும். போஜனத்திற்குண்டான வழியும் ஏற்படும். என்ன சொல்கிறீர்கள்? கரும்பு தின்ன கூலியா? உங்கள் இருவருக்கும் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. எங்கோ கிடந்த தேங்காயை அடியேன் திங்கப் போக, அதை ராமானுஜன் பார்க்க, அடியேனிடம் பேச்சு கொடுக்க, இப்போது விருந்து படைத்து வேலையும் கொடுக்கிறீர்கள். நாடோடியாக தெரிந்து கொண்டிருக்கும் என் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. இந்த உதவியை என்றும் மறவேன். இதற்காக பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீர்களே, இது எங்கள் கடமை. சுவாமி, இலை போட்டாயிற்று. அதிதியை அழைத்து வாருங்கள். சுவாமி, இவள் அடியேனின் பாரியாள். பெயர் தஞ்சமாம்பா. நமஸ்காரம். நமஸ்காரம். தஞ்சா, அமுது பரிமாறு. ஒரு சிறு திருத்தம். என்ன? பரிமாறப் போவது நான் அல்ல, மாமிதான் பரிமாறப் போகிறார்கள். மாமியா? எந்த மாமி? என்ன ராமானுஜா, அதற்குள் மறந்து விட்டாயா? உன் மாமியார் கௌசல்யா அனுப்பியிருக்கும் மாமி, சீதன வெள்ளாட்டி. சீதன வெள்ளாட்டியா? ஆமாம். அதாவது கல்யாணம் முடிந்ததும் பெண்ணுக்கு புக்ககத்தில் ஒத்தாசையாக இருக்க பெண்ணகத்திலிருந்து ஒரு பெண்மணி கூடவே வருவது வழக்கம். அவளைத்தான் சீதன வெள்ளாட்டி என்று சொல்வோம். பெண்டிற்கு அப்படி ஒரு சௌகரியம் இருக்கிறது. சீதன வெள்ளாட்டியாக பணிபுரியலாம். ஆனால் ஆண்களுக்கு அப்படிப்பட்ட வசதி எதுவும் இல்லை. அந்த பாக்கியமும் எங்களுக்கு இல்லை. சரி தஞ்சா, மாமியிடம் இலையை போடச் சொல். மாமி, அதிதி வந்து அமர்ந்து விட்டார். இன்னும் உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உடனே வாருங்கள். இதோ வந்து விட்டேன். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் பட்டு? அதிதிக்கு நீதான் பரிமாற வேண்டுமென்று ஆசைப்பட்டதாக தஞ்சா சொன்னாள். பிறகென்ன? பரிமாறு. ஏகத்திற்கும் பரிமாறி விடுவாய். நான் 4 பருக்கை தான் வைக்கப் போகிறேன். பட்டு, வந்திருக்கும் அதிதி பசியுடன் இருக்கிறார் என்பது உண்மைதான். அதற்காக 1 மாதத்திற்குண்டான அமுதை ஒரே நாளில் பரிமாறி அதை அவர் உட்கொண்டால் அது அவர் பிராணனுக்கே ஆபத்தாகிவிடும். என்ன சொல்கிறீர்கள்? இலையை சற்று பார். அது ஒன்றுமில்லை. பசியுடன் இருக்கிறார் என்று சொன்னீர்கள் அல்லவா? அதனால்தான். இவ்வளவு என்னால் அமுது செய்ய முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும்.
பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி? அமுது செய்யுங்கள். சந்தோஷப்பட வேண்டிய இந்த முக்கியமான நேரத்தில் ஏன் சோகமாக இருக்கிறீர்? என்ன காரணம்? சுவாமி, பயம்தான் காரணம் சுவாமி. Kishore and Preeta,